எல்லோருக்கும் வணக்கம். தலைமலை வீடியோ. நீலியாம்பட்டி வழியாக மலை ஏறுறோம் நாங்கள். டைம் 5:15. கீழே அடிவாரத்தில் பெருமாள் கோவில் இருக்குது. மேலே மலை ஏற முடியாதவங்க கீழேயே சாமி கும்பிட்டுக்கலாம். இங்கே கீழேயே கிரிவலம் போகிறவங்களும் இருக்காங்க. மலையை சுற்றி புரட்டாசி மாதம் அமாவாசை பௌர்ணமி எல்லா நாளும் கீழே கிரிவலம் போகலாம். புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் மலை ஏறுறவங்க ஏறுவாங்க. நைட் டைம்லேயே ஏறலாம். அப்படி இல்லைன்னா காலைல டைம்லேயே ஏறி இறங்கிடணும். வெயில் வந்துட்டால் மலை ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போகிற வழியில் 2-3 கடை இருக்குது. வாட்டர் பாட்டில், சுக்குமல்லி காப்பி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் போகிற வழியில் சுக்கு காப்பி குடிச்சிட்டு மலை ஏறினோம். திருப்பதியே போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு திருப்பதி கோவில். ஒரு 8 கிலோமீட்டர் மலையில் நடக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் போன டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இந்த கோவிலில் வேண்டிக்கிட்டது நடந்துட்டா கண்ணுக்குட்டி கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. கீழே அடிவாரத்துலேயும் விடுவாங்க. முன்னாடியெல்லாம் மேலே மலையிலேயே கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. இப்போ எல்லாம் கீழே அடிவாரத்துலேயே விட்டுறாங்க. வரவங்க காலையிலேயே வந்துடணும். போகிற வழியில் நிறைய குரங்கு இருந்துச்சு. வாழைப்பழம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஒரு 2-3 குரங்கு தான் இருந்துச்சு. வாழைப்பழம் கொடுக்க ஆரம்பிச்சோட்டியுமே எல்லா குரங்கும் வந்துருச்சு. எல்லா குரங்குக்கும் வாழைப்பழம் கொடுத்துட்டு மலை ஏற ஆரம்பித்தோம். நாங்கள் காலையிலேயே மலை ஏறினனால கிளைமேட் வியூஸ் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. கீழே அடிவாரத்தில் புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் அன்னதானம் போடுவாங்க. மேலேயும் அன்னதானம் போடுவாங்க. கீழேயும் மொட்டை அடிக்கிற வசதி இருக்குது. மேற்கோயில்லையும் மொட்டை அடிக்கிற வசதியெல்லாம் இருக்குது. மேலே மலை ஏறுறதுக்கு இன்னும் 3 வழி இருக்குது. எங்களுக்கு நீலியாம்பட்டி வழி தான் பக்கமாக இருக்கும். அதனால் நாங்கள் நீலியாம்பட்டி வழியாக ஏறுறோம். மலை ஏற ஒரு 2 மணி நேரம், அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏற மாதிரி இருந்தால் ஒரு 3 மணி நேரம் ஆகும். இல்லை வேகமாக ஏறுறோம், நம்ம என்ன ஸ்பீடாக வேகமாக ஏறிடுவோம் அப்படின்னா 1 மணி நேரத்துலேயே மலை ஏறிடலாம். இங்கே ஒரு தெப்பை பில்லுன்னு ஒரு பில்லு இருக்கும். அந்த பில்லு சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் வரும்போது நம்ம தண்ணியில் சாப்பாட்டெலாம் போட்டு வைப்போம்ல, அந்த பில்லு. இந்த பில்லு தான் நாங்கள் அப்படி போட்டு வைப்போம். உங்களுக்கு இதோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நீலியாம்பட்டி வழியாக ஏறிகிட்ருக்கோம். அந்த சைடு வர பாதை காவக்காரப்பட்டிங்கிற ஊர்லேருந்து வர பாதை. அப்படி இருந்தும் வருவாங்க. அது கொஞ்சம் செங்குத்தான பாதையாக இருக்கும். நாங்கள் நீலியாம்பட்டி வழியாக மலை ஏறி வரோம். இங்கே வந்துட்டோம்னா தெப்பக்குளம் கொஞ்சம் பக்கமாகவே தான் இருக்குது. இந்த வழியிலேருந்து தெப்பக்குளத்து நீர் தான் தீர்த்த நீர் சொல்லுவாங்க. இங்கேயே மொட்டை அடிக்கிற வசதி இருக்குது. மொட்டை அடிச்சுட்டு பக்கத்துலேயே தொட்டி வச்சுருக்காங்க. அந்த தண்ணியில் குளிச்சுட்டு திரும்ப இங்கே தெப்பக்குளத்தில் இருந்து படி ஒரு 500-600 படி நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். பெருமாள் பார்க்க ஸ்ரீ சஞ்சீவி நாராய பெருமாள் கோவில். நாங்கள் அப்புறம் சுண்டலும் பஜ்ஜும் வாங்கி சாப்பிட்டு திரும்பவும் படி ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே இடையில தெப்பக்குளத்துலேருந்து நம்ம ஏற ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் ஒரு துணியை விரித்து போட்டு அவங்கவுங்க தோட்டத்தில் விளையிற பொருளை கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க, விருப்பம் இருக்கிறவங்க. அந்த மாதிரி நாங்கள் போயிருந்திருக்கையிலையும் போட்டிருந்தாங்க. நாங்களும் வெங்காயம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் தோட்டத்தில் விளைஞ்சிருந்ததை. இது ஏலக்காய் வாசம் அடிச்சுது. ஆனால் இதோட பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மிளகு போட்டிருந்தாங்க, நெல், கடலை இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு காய் பழம் போட்டிருந்தாங்க. அது என்ன பழம்னு தெரியல.
மலை ஏறுற பாதையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சேஃப்டியாக ஏறணும். படியுமே குட்டியான படியாக தான் இருக்கும். குரங்கு கடலை சாப்பிட்டுட்ருக்குது. அந்த உச்சிக்கு தான் நம்ம இப்போ பெருமாள் கோவிலுக்கு போகிறோம். கரெக்டாக 7:22க்கு நாங்கள் மலைக்கு வந்துட்டோம். மலை ஏறுற பாதை இப்படி தான் இருக்கும். ஸ்டெப்பில் ஏறி போகணும். கொஞ்சம் பார்த்து தான் ஏறி போகணும். இங்கேயே ஒரு ஆஞ்சநேயர் கோவிலும் கிருஷ்ணர் கோவிலும் இருக்குது. மேலே உச்சிக்கு வந்தோட்டி மேகம் நம்ம கிட்டேயே வந்து போகிற மாதிரி இருக்கும். வியூ பார்க்க சூப்பராக இருக்கும். ஆஞ்சநேயர் கோவில் சாமி பாதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே ஏறுற பாதை இப்படி தான் இருக்கும். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. நாங்கள் சாமி கும்பிட்டு கீழே இறங்கி போய் அன்னதானம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புனோம். ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கீழே மலையிலேருந்து அவங்க எல்லா திங்ஸும் தூக்கிட்டு வரனால இங்கே வந்துட்டு பூ ரேட்டு, பழம் எல்லாமே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களால் முடியும்னா நீங்கள் கீழேருந்தே வாங்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். மேகம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். மேலேருந்து பள்ளத்தை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. கீழே இறங்கி நாங்கள் வந்துட்டு அன்னதான சாப்பாடு சாப்பிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. தேங்க்யூ.